விதிப்படி அமைந்த ஒரு தொடர். இப்ப தமிழ் மாறிவிட்டது. இப்ப அந்த காலத்துல எழுதுகின்றவர் பலரால தமிழ் மாறி இருக்கிறது. அது பிழை என்று சொல்ல முடியாது. 2 வகை நடை என்று சொல்ல வேண்டும். ஒன்று உணர்ச்சி விதிகளை போற்றுகின்ற ஒரு நடை, அதுதான் சரி. உணர்ச்சி விதிகளை போற்றாமல் பிரித்தே எழுதுகிற ஒரு நிலை. சில சமயங்களில கருத்தை விளங்க வைக்க வேண்டும் என்பதற்காக கடுமையான நடை இல்லை என்று சொல்லுவதற்காக அதுவும் ஏற்கப்படும். எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். அதனால்தான் எழுதுறோம் நம்ம. இப்ப அதனால்தான் நான் வந்தேன், அதனால்தான் நான் போனேன்னு. அது புணர்ச்சி விதியை போற்றாத நடை. அதனாற்றான் என்று எழுதுவதுதான் புணர்ச்சி விதியை போற்றுகின்ற நடை. இப்ப அதனாற்றான் எழுதி யாருக்கும் விளங்காது. அடிகளார், மறைமலடிகளார் எழுதக்கூடிய தமிழ் தூய தமிழ், புணர்ச்சி விதியை போற்றிய தமிழ். திருவிக்கா எழுதிய தமிழும் அப்படித்தான். ஆனால் அதற்கு பிறகு, அவர்களுடைய தலைமுறைக்கு பிறகு, இப்போது எல்லாருக்கும் விளங்க வேண்டும் என்பதற்காக இப்படி புணர்ச்சி விதிகளை போற்றாமல் எழுதக்கூடிய ஒரு நடை வந்திருக்கிறது. ஆனால் இப்படி எழுதுவதிலே பிழை என்று சொல்ல முடியாது. அந்த நடையையும் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். எதற்காக பிரிக்கிறோம், எங்கே பிரிக்க வேண்டும், எங்கே பிரிக்க கூடாது என்பது மிகவும் இன்றியமையாதது. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்லுகிறேன், பல பேருக்கும் பயன்படும். தெய்வம் தொழாள் கொடுநற்றொழுதெழுவாள்னு இருக்கு. அத திருக்குறள்ல பதிப்பித்த பெரியவர்கள் கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொடுநன் தொழுது எழுவாள்னு பிரிச்சு போட்டாங்க, எல்லாருக்கும் விளங்க வேண்டும் என்பதற்காக. அப்படி போட்டதுனால பொருள் மாறி போச்சு. என்ன என்றால், தெய்வம் தொழாள், தெய்வத்தை தொழமாட்டாள். கொடுநன் தொழுது எழுவாள்னா இவன் வணங்கி அவ எழுவாள்னு ஆயிடும். கொடுநற்றொழுது எழுவாள்னா 2ஆம் வேற்றுமை தொகை, கொடுநனை தொழுது எழுவாள்னு பொருள். அதனால பொருள் மாறுபாடு வரக்கூடிய இடங்கள்ல பிரித்து எழுதக்கூடாது. அதுதான் இலக்கணம். அந்த குறளுக்கே வேற பொருள் உண்டுங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். தெய்வம்ங்கிறது கடவுள் என்று அங்க பொருள் இல்லை, வடிவம் என்று சொல்லியிருக்கிறேன். இப்ப அதனால அவன் அங்கே இருந்த ஆசான் என்ன சொன்னார், போர் வேண்டாமே, வடநாட்டோடு நாம எதற்கு போர் செய்ய வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய தாபதர்கள்லாம் ஏதோ சொல்லுகிறார்கள் என்பதற்காக நீ போர் தொடுக்க வேண்டாம். இமயவரம்ப நின் இகழ்ந்தோரல்லர். இந்த இமயவரம்பன்னு சொல்றான் பாருங்க. அன்பர்கள்ல கூட ஒரு இமயவரம்பன் இருக்காரு. இமயவரம்பன்னா இமயத்தை தன்னுடைய ஆட்சி எல்லையாக கொண்டவன் என்று பொருள். அப்ப சேரன் செங்குட்டும் இப்பதானே படையெடுக்க போறான், அவனை போய் இமயவரம்பன்னு சொல்றாங்கன்னு நம்ம பார்த்தோம். தன்னுடைய தாயை கங்கையிலே நீராட்டுவதற்காக ஒரு முறை இமயம் வரையில் சென்றான் என்று பார்த்தோம். அதனால அவனுக்கு அந்த பெயர் தகும். கரிகாலன் இமயம் வரை சென்றவன், அதே போல செங்குட்டுவனும் இமயம் வரை 2 முறை படையெடுத்தவன். இமயவரம்பன் இனி இகழ்ந்தோரல்லர், உன்னை இகழ்ந்தவர்களாக தெரியல, அமிகனின் சினமென ஆசான் கூற என்று ஆசான் அவ்வாறு சொல்ல, ஆசான்னா அமைச்சர், அமைச்சர் அவ்வாறு சொல்ல, ஆறிரு மதியினும் காருக அடிப்ப என்று, ஆறிரு மதின்னு 12 ராசி, 12 ராசி மேடம் இடமம் என்று சொல்லக்கூடிய, தொடங்கி சொல்லக்கூடிய 12 ராசிகள், மகரம் கும்பம் மீனம் வரையில. இந்த 12 ராசிகளையும் தேர்ந்து அறிந்த நிமித்திகன் காருக அடிப்பை என்று, காருகம் என்றால் கிரகம் என்ற சொல்லினுடைய திரிவது. ஒவ்வொருடைய கோள் என்பது தமிழ் பெயர் இருக்கு. செவ்வாய்க்கோள் என்று பெயர். அதுல நிழல் கோள் என்பது பாம்பு, 2 பாம்பு, கேது ராகு. மற்றதெல்லாம் நிழலெல்லாம் உருவமாகவே இருக்கக்கூடிய விளங்கக்கூடிய கோள்கள். கிரக நிலைகளை அறிந்து, கோள்களுடைய நிலைகளை அறிந்து, அது நம்முடைய நாட்டில் ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால், காவிரி ஆற்றை பற்றி சொல்லுகிற போது, கோள் நிலை திரிந்து கோடை நீடினும் தான் நிலை தெரியா தண்டமிழ் காவிரி. அருமையான தொடர் பட்டினப்பாலையில வருது. கோள் நிலை திரிந்து கோடை நீடினும், அந்தந்த கோள் அந்தந்த காலத்துல அவ்வப்போது இருக்கக்கூடிய கால நிலையை கணிக்கக்கூடியவை. தார்காலம், கோடைக்காலம், பனிக்காலம் என்பவற்றையெல்லாம் கோள்களே ஆட்சி செய்கின்றன.
அப்படி செய்யக்கூடிய கோள்கள் தங்களுடைய நிலையிலே திரிந்து பருவநிலைகள் முற்றிலும் மாறாக போனாலும் கூட, கோள்நிலை திரிந்து கோடை நீடினும், கோடைக்காலம் நீண்டு போனாலும் கூட தான் நிலை தெரியா தண்டமிழ்காது. தன்னுடைய நிலையிலிருந்து மாறாமல் எப்போதும் தண்ணீர் சுரந்து கொண்டே இருக்கக்கூடிய காவிரி ஆறு என்று சொல்லுகிறார். அதனால ஆறினும் அதிகனும் காருக அடிப்பை என்று 5 கேள்வியும் அமைந்தோன். இதெல்லாம் சரியா பொருள் சொல்லணும், தெரிஞ்சுக்கணும். 5 கேள்வின்னா என்ன? பஞ்சாங்கம்னு பொருள், வேற ஒண்ணும் இல்லை. 5 கேள்வி என்பது வடமொழியில பஞ்சாங்கம் என்று சொல்லுவது வழக்கம். அது என்ன பஞ்சாங்கம்? 5 உறுப்பு: திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், காரணம் கரணம் ஆகிய இந்த கரணம் ஆகிய இந்த 5ஐயும் சொல்லுவதுதான் பஞ்சாங்கம். அதாவது நாள், அதற்கு பிறகு கிழமை, அதற்கு பிறகு அந்த அன்றைக்குரிய மீன், அதற்கு பிறகு அன்னைக்கு இருக்கக்கூடிய சித்த யோகம், அமிர்த யோகம் போன்ற யோகங்கள், அதற்கு பிறகு அதனால் விளையக்கூடிய பயன்கள். இந்த 5ஐயும் சொல்லும் இந்த பஞ்சாங்கங்கிற இது. காலக்கணிதம் என்பது தமிழுக்கு அதற்கு பெயர். பஞ்சாங்கத்துக்கு தமிழ் பெயர் கேட்பாங்க, காலக்கணிதம். அந்த காலக்கணித நூல் பயின்றவன் எழுந்து, அந்த நிமித்திகன் எழுந்து, வெந்திரல் வேந்தே, வெந்திரல் வேந்தே, மிக ஆற்றல் மிக்க அரசனே, வாழ்கனின் குற்றம். எப்பொழுதுமே அரசரை பார்க்கும்போது வாழ்த்தித்தான் தன்னுடைய செய்தியை தொடங்க வேண்டும். பழக்குறை காதையில கூட பார்த்தோம் நம்ம. பஞ்சவ வாடி, செழிய வாடி, தென்னவ வாடி என்றெல்லாம் பல முறை வாழ்த்தி விட்டு அதற்கு பிறகு செய்தியை சொல்லுவான். அரசரை பார்த்து முதலில் தொழுது பலவாறாக வாழ்த்தி பிறகு செய்தியை சொல்லணும். அதெல்லாம் அந்த கால முறைமை. வாழ்கனின் குற்றம் இருநிலமருங்கின் மன்னரெல்லாம். இருநிலம் என்றால் பெரிய நிலம். முன்பே சொல்லியிருக்கிறேன், இரு என்றால் 2 பொருள், ஒன்று பெரிய, இன்னொன்று கரிய. இந்த 2க்கும் அது பயன்படும். இரு என்பதற்கு கரிய, பெரிய 2 உரிய பெயர்கள், பொருள்கள். இருநிலமருங்கின் மன்னரெல்லாம் நின் திருமலர் தாமரை சேவடி பணியும். உன்னுடைய சேவடிகள்ல பணியக்கூடியவர்கள் தான் இவர்கள்லாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாரும் உன்னை வணங்கக்கூடியவர்கள், உன்னுடைய ஆற்றல் விளங்கியவர்கள். முழுத்தம் இங்குது முன்னிய திசை மேல். இது நல்ல முகூர்த்தம். அதுக்கு தமிழ் முழுத்தம்ங்கிறான். இது நல்ல முழுத்தம், நீ படையெடுத்து போவதற்குரிய நல்ல நேரம் இது. ஆசான் வேண்டான்னு சொன்னா நிமித்திகன் இது நல்ல நேரம் ஐயா, நீ போனா வெற்றி பெறலாம் என்று முழுத்தம் இங்குது முன்னிய முன்னிய கருதிய கருதிய திசை மேல் எழுச்சி பாலை என்று சொன்னான். பால்னா தன்மைன்னு பொருள், பாலைன்னா அந்த தன்மையை பெருக, தன்மையை உடையாய். எழுச்சி பாலை நீ எழுவதற்குரிய நேரம் இது. எழுச்சி பாலையாக என்று ஏத்த மீளாவென்றி வேந்தன், இன்றைக்கும் மாறாத வெற்றியுடைய அந்த வேந்தன் கேட்டு வாழும் குடையும் வடதிசை பெயர்க. நம்முடைய வாளையும் நம்முடைய வெண்கொற்ற குடையும் வடதிசை நோக்கி புறப்பாடு செய்க என்று அவன் சொன்னான். ஆக ஒரு போருக்குரிய நிலையோடு நிமித்திகன் சொன்னதுனால அதனை அடிப்படையாக கொண்டு சொல்வார். 1810 வேற சேரரசர்களை பற்றி, இமயவரம்பனை பற்றி சொல்லுகிற போது அவன் இந்த மாதிரி நிமித்திகன் எல்லாம் கேட்பதில்லை. அவன் ஆகாத நேரத்திலையும் கூட போய் வெற்றி கொண்டு வந்து விடுவான். அதுபோல என்று சொல்லுவார்கள். இப்போது இங்கே நிமித்திகன் சொன்னதற்கு ஏற்ப செங்குட்டுவன் புறப்படுகிறான். புறப்பட்டு உறவு மண் சுமந்த அரபுத்தலை பணிப்ப, இந்த உலகத்தை ஒரு நாகம் சுமப்பதாக ஒரு புராண செய்தி உண்டு. உலகத்தையே அந்த நாகம் சுமக்கிறது. 1000 தலை கொண்ட ஆதிசேடன் என்பான் இந்த உலகத்தினுடைய பாரத்தை எல்லாம் தாங்கி கொண்டிருக்கிறான் என்று விஷ்ணு புராணம் பேசுகிறது. அந்த செய்தி சொல்றாரு. உறவு மண் சுமந்த, அதாவது உறவு மண் என்பது நில உலகத்தை குறிப்பது. உறவு என்றால் வலிமை மிக்க இந்த மண்ணை சுமந்த அரபு தலை பணிப்ப, அரபு பாம்பு, அரபு தலை பணிப்ப ஆதிசேடனுடைய தலை நடுங்குமாறு. அதாவது பூமியில பாரம் அதிகமா போயிட்டுதுன்னா ஆதிசேடனுக்கு நடுக்கம் மிகுவான். அதற்கு பிறகு அவன் விண்ணப்பித்துக் கொள்வான், தாங்க முடியலையே, என்னால தூக்க முடியலையேன்னு. அப்புறம் அப்பொழுது பூமியிலே வாழ்கின்ற உயிர்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்படும்.
இதெல்லாம் ஆண்டவனுடைய கட்டளைப்படி என்றெல்லாம் புராணம் அதெல்லாம். ஆனால் உலகம் எதனுடைய தலை மீதும் சுமக்கப்படவில்லை. ஆனா இது ஒரு உள்ளுரையான ஒரு கருத்து, வேற ஒன்று இல்லை. ஒரு பாம்பினாலே சுமக்கப்படுகிறது. அதற்கு 1000 தலை உண்டு. அறவுத்தலை பணிப்ப பொருணர் ஆர்ப்போடு வீரர்கள் ஆர்த்தார்கள். அவ்வளவு சேனை மிகுந்து போச்சுப்ப. பூமியில ஒரு இடத்துல பாரம் குவிந்த உடனே ஆதிசேடனுடைய தலை நடுங்குகிறது. பொருணர் ஆர்ப்போடு முரசு எழுந்து ஒலிப்ப. முரசு இது போர் முரசு, தியாக முரசு, கொடை முரசு, இதெல்லாம் அந்தந்த நேரத்திற்கு தகுந்தாற போல முரசனுடைய தாளம் வேறுபடும், அடிக்கிற முறை வேறுபடும். இப்ப போர் முரசு எழுந்து ஒலிப்ப இரவிடம் கெடுத்த இந்த இரவு நேரத்துல புறப்படுது. இரவினுடைய இருளை முற்றிலும் கெடுத்தது எது? நிறைமணி விளக்கின், அவர்கள் கையிலே கொண்டிருந்த விளக்கின் வரிசை, இந்த படைஞர் கையிலே கொண்டிருந்த விளக்கின் வரிசை எங்கு பார்த்தாலும் இரவினுடைய இருளை கடிந்து ஓம்புகிறது, அப்பால் செலுத்துகிறது. நிறைமணி விளக்கின் விரவு கொடி அடுக்கத்து, கொடி கையிலே ஏந்தி இருக்கிறார். எங்கு பார்த்தாலும் இந்த கொடி ஒவ்வொருவருடைய கையிலும் திகழ்கிறது. விரவு கொடி அடுக்கத்து நிறையத்தானையோடு, நிறையத்தானை என்பதற்கு நாட்டாரை அழுவார் நரகத்திற்கு செலுத்துகின்ற தானை. நிறையம் என்றால் நரகம் என்று பொருள். நரகம் வட சொல்லு, நிறையம் தமிழ் சொல்லு. அது கொண்டு போய் அங்கே செலுத்துகிறது, அதனால அதுக்கு நிறையம் என்று பெயர். நிறையத்தானையோடு வெம்பரியானை வேந்தற்கு ஓங்கிய, அதாவது குதிரைப்படை, யானைப்படை ஆகியவற்றை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய கரும விரைஞரும் கணக்கியல் விரைஞரும். கரும விரைஞர் என்பார் அமைச்சரை போல அவர்கள்லாம் படை வகுத்து செல்லக்கூடிய நெறியை கற்பிப்பவர்கள். கணக்கியல் விரைஞரும் அவர்கள் நிதி அமைச்சர்கள் மாதிரி. கரும விரைஞரும் அறவோர், தந்திர விரைஞரும் அரசியல் உத்திகளை வகுப்போர். மண்டினி ஞானம் ஆழ்வோன் வாழ்க. மண்டினிங்கிறது புணர்ச்சி இலக்கணப்படி அமைந்த தமிழ். மண் திணிங்கிறது மண்டினின்னு ஆச்சு. மண்டு இனின்னு பிரிக்க விடாது. மண் திணி அப்படின்னா மண் திணிந்த. நச்சினாருக்கு நீர் உரை எழுதும் போது 10 பாட்டுல மண் செறிந்தன்னு எழுதுவார். அதாவது அது விட்டு கொடுத்து விடாத, அல்லது குடி வாங்கி உயிர்களை உள்ளே வாங்கி விடாத என்று பொருள். மண்டினி ஞானத்து ஞானம் ஆழ்வோன் வாழ்க என்று சொல்லி வாழ்த்த, பிண்டமுன்னும் பெருங்களிற்று எழுத்தின், யானைக்கு அப்ப கவளம் உருட்டி கொடுக்கப்படுகிறது. பிண்டம் என்றால் பிடி சோறு, கையாலே பிடிக்கப்பட்ட உருண்டை சோறு. அது படை புறப்படுகின்ற காலத்துல எல்லாருக்கும் கொடுக்கப்படும். அது அந்த நிலைக்கு பெயர் இலக்கணத்துல பெருஞ்சோற்று நிலை என்று சொல்லுவார்கள். படைஞர்களுக்கெல்லாம் வேந்தர் கையில உருட்டி கொடுப்பான். அது பெருஞ்சோற்று நிலை என்று புறத்துறை ஒன்றாக பேசப்படும். பிண்டமுன்னும் பெருங்களிற்று எருத்தின், எருத்துன கழுத்துன்னு பொருள். அது இன்றைக்கும் வழக்கில் இருக்கு. எங்க இருக்குன்னா, இந்த கிராமப்புறங்கள்ல மாட்டை பூட்டி ஓட்டுகிற வண்டி இருக்கும். அதுல எருத்துல போட்டுப்பா, இத அப்படி ஏற்காதுல எருத்துல பூட்டு அப்படிம்பா. உடனே அந்த தண்ணீரத்தை தூக்கி அதனுடைய கழுத்துல வைப்பான். எருத்து என்பால் கழுத்து. இந்த முன்னும் பெருங்களிற்று எருத்தின் மரமிகு வாழும் மாலைவன் குடையும். ஈரமிகுந்த வாழையும் குடையையும் யானையின் மீது ஏற்றி புறநிலை கோட்டம் புரிசையில் புகுத்தி, அரண்மனைக்கு அப்பால செலுத்தி புறநிலை கோட்டம் புரிசையில், புரிசை என்றால் மது சூழ்ந்த இடம் என்று பொருள். புரிசையில் புகுத்தி வெளி, அந்த பெருவெளிக்கு செலுத்தி, புறம் என்றால் மது சூழ்ந்தது என்று பொருள். வல்லினம் போட்டீங்கன்னா புறம் என்றால் வெளியே என்று பொருள். முப்புறம் என்றால் 3 மதில் என்று பொருள். புரிசையில் புகுத்தி புரைதீர் வஞ்சி போந்தையின் தொகுப்போர். புரைதீர் வஞ்சி போந்தையின் தொகுப்போர். போந்தை என்றால் பனை என்று பொருள். பனம்பூ மாலை சேரனுக்குரியது. எப்பொழுதுமே அரசர்கள் என்ன செய்வார்கள்? தங்களுடைய அடையாள மாலை இது என்று காட்டி போரில் இறங்குவார்கள். ஆகவே அப்ப தெரியும். காலாட்படைகளும் அப்படிதான்.
தங்களுடைய வேந்தனுக்குரிய அடையாள மாலையை அவர்களும் சூட்டிக் கொள்வார்கள். அப்பதான் சரியான நேர்மையான போர். யார் யாரோடு போர் செய்ய வேண்டும், யாரை தாக்க வேண்டும் என்பதெல்லாம் அந்த மாலையை கொண்டு அறிந்து கொள்ளப்படும். பணம்பூ மாலை. வஞ்சி எதுக்கு என்றால், வஞ்சி என்பது எது கருதி இந்த போர் என்று சொல்லுவது. வஞ்சி என்பது மண்ணை கொள்ளுவதற்குரிய போர். வடநாட்டின் மீது படையெடுத்து நான் உங்களுடைய மண்ணை கவரப் போகிறேன் என்று அறிவித்து வருகிறான். வஞ்சி என்பது மண்ணை கவர்தற்குரிய போர். இஞ்சா மன்னசை வேந்தனை வேந்தன் அஞ்சதாக சென்று அடல் குறித்தன்று என்று தொல்காப்பியர் சொல்லுவார். அதனால பகைவனுக்கு போர் குறிப்பு இருக்கிறது, ஆகவே நாமும் போர் செய்வோம் என்று சொல்லி புறப்படுவதுதான் வஞ்சி. புரைதீர் வஞ்சி. புரை என்றால் குற்றம். புரைதீர் வஞ்சி போந்தையின் தொடுப்போன். போந்தை பனை, பணம்பூ மாலை, இந்த இரண்டையும் சேர்த்து தொடுப்பான். வஞ்சி போந்தையின் தொடுப்போன் அரசு விளங்கு அவையும் முறையில் புகுதர. இந்த சேனைகள் எல்லாம் அங்கிருந்து அரசனுக்கு முன்னால எல்லாம் திரண்டு நிற்க, அரும்படைத்தானை அமர்வேட்டு கலித்த. இந்த கலித்தங்கிற சொல்லு அருமையான சொல்லுது. அது இன்றைக்கு வழக்குல இருக்கா என்று சிலர் கேட்டார்கள். கலித்தொகை. கலி என்றாலே ஓசை, ஆரவாரம், சந்தம் என்று பொருள். கலி என்றால் ஓசை, ஆரவாரம், சந்தம் என்று. கலித்த என்றால் ஆரவாரித்த, ஓசைப்படுத்திய என்றெல்லாம் பொருள். இப்பவும் பேசும்போது கம்பலைன்னு ஒரு சொல் இருக்கு, அதுவும் ஆரவாரம் தான். கலியும் கம்பலையுமா என்று கிராம வழக்கு இருக்கு. சில இடங்கள்ல வழக்குல இந்த சொற்கள் எல்லாம் உயிரோடு இருக்கின்றன. அவ்வாறு அமர்வேட்டு கலித்த. அமர்வேட்டு, வேட்டு என்றால் விரும்பி என்று பொருள். விரும்பி செல்வதுதான் வேட்டை. அமர்வேட்டு எழுந்த. வேட்டகம்னு பேரு. அதாவது பெண் திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய கணவன் வீட்டுக்கு போற அந்த கணவன் வீட்டுக்கு பேர் வேட்டகம். விரும்பி செல்லுகின்ற அகம் என்று பொருள். அமர்வேட்டு கலித்த பெரும்படை தலைவர்க்கு பெருஞ்சோறு வகுத்தும். அப்ப படைத்தலைவர்களுக்கு பெருஞ்சோறு கொடுக்கிறான் அரசன். உருண்டை உருண்டையாக உருட்டி கொடுக்கிறான். பூவாவஞ்சியில் பூத்தவஞ்சி. ரொம்ப இன்றியமையாக தொடருது. பூவாவஞ்சியில் பூத்தவஞ்சி. பூத்தவஞ்சின்னா வஞ்சி பூ. அதை சூடியிருக்கான். எதுக்காக சூடியிருக்கான்னா, நான் படையெடுப்பு கருத்துடையேன், ஆகவே வஞ்சி சூடி இருக்கிறேன். அது என்ன பூவா வஞ்சி? பூத்த வஞ்சின்னா அது வாடும். அது பூக்கும், அதற்கு பிறகு மலர்ந்து நிற்கும், அதற்கு பிறகு வாடும். ஆனா பூத்து இருக்கக்கூடிய வஞ்சி எப்போதும் வாடாது. வாடா வஞ்சி அது இது என்றால் வஞ்சிமா நகரம். வஞ்சிமா நகரம் அப்படிப்பட்டது. அது எப்போதும் வாடுதல் இல்லை. அதுக்கு பேர் பூவாவஞ்சி. பூவாவஞ்சியில் வஞ்சிமா நகரத்தில் பூத்த வஞ்சி சூடி வாய்வாள் நெடுந்தகை மணிமுடிக்கு அணிந்து, வாழை எடுத்துக்கொண்டு மணிமுடியை தலையிலே அணிந்து கொண்டு, நாளம் காவலர் நாட்டிரை பயிரும். நாட்டிரைங்கிறத பிரிக்கணும். நாள் திரை பயிரும். அரசன் அரண்மனையிலிருந்து புறப்பட்டு நிற்கிறான். அப்ப எல்லா அரசர்களுக்கும், சுற்றி இருக்கக்கூடிய குறுநில மன்னர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஓலை போகுது. எங்க அரசன் போருக்கு புறப்படுகிறான். இதுகாரம் திரை செலுத்தாது இங்க இருக்கக்கூடிய அரசர்கள், குறுநில மன்னர்கள் எல்லாம் திரை செலுத்துங்கள். நாள் திரை, இந்த நாளில் நீங்கள் திரை செலுத்துங்கள் என்று சொல்லி, ஞாலம் காவலர், ஞானத்தை காவல் செய்யக்கூடிய அரசர்கள் எல்லாரும் நாட்டிரை பயிரும் காலை முரசம் கடைமுகத்து எழுதலும். அந்த காலை முரசம் அங்கிருந்து புறப்படுகிறது. அப்படி புறப்படுகிற போது எல்லாருடைய அறிவுரைகளுக்கு ஏற்ப அவன் புறப்படுகிறான். பெருஞ்சோறு அளிக்கப்படுகிறது, முரசம் எழுகிறது, படை புறப்படுகிறது. நிலவு கதிர் முடித்த நீளிரும் சென்னி நிலா போன்று ஒளிர்கின்ற அந்த அரச முடியை அணிந்த அரசன், உலகு புதி உருவத்து உயர்ந்தோன் சேவடி. அவன் அங்கிருந்து வருகிறான். அப்ப சிவபெருமானுடைய கோயிலுக்கு வருகிறான். படையெடுத்து செல்வதற்கு முன்னால உலகு புதி உருவத்து, உலகத்தையே தன்னுள் அடக்கி கொண்டிருக்கின்ற ஒரு உருவம் என்றால்
அது லிங்க உருவம். அது கந்துடை நிலை. கந்து என்று அதற்கு பெயர். தமிழ்ல கந்துன்னு சொல்லணும், வடமொழியில லிங்கம். அந்த கந்துடை நிலை இருக்க அதை தொழுகா. உயர்ந்தோன் சேவடி மரஞ்சேர் வஞ்சி மாலையோடு புனைந்து, வஞ்சி மாலையோடு புனைந்து வந்திருக்கூடிய இறைஞ்சா சென்னி, யாருக்கும் தலை வணங்காத சேரம். இறைஞ்சுதல் தலை வணங்குதல். இறைஞ்சா சென்னி இறைஞ்சி வலங்கொண்டு வணங்காத தலை வணங்கி வலமாக மறையோர் ஏற்றிய ஆவுதின் அரும்புகை. அங்கங்க போட்டு புகைக்கிறாங்க அந்தணர்கள் எல்லாம். வேள்வி குண்டத்துல பல பலிப்பொருள்களை இட்டு இறைவனை தொழுவதற்காக அந்த புகையெல்லாம் எழும்பி இவனுடைய மாலை வருத்துகிறது. நரைகள் மாலையின் நல்லகம் வருத்த இவன் கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய வஞ்சி பூ மாலையினுடைய இதழ்களிலே சென்று அந்த புகை படிந்து அவற்றை வாடச் செய்கிறது. நரைகழு மாலையின், நரை என்றால் தேன், தேன் அமைந்த வஞ்சி மாலையினுடைய இதழ்களை எல்லாம் சென்று வருத்த கடற்களி யானை பிடத்தலை ஏறினன். வீரமிக்க யானையினுடைய தேர்ல பட்டத்து யானையினுடைய மேல ஏறினான் சேரன் செங்குட்டுவன். குடக்கோ கொட்டுவன் குட்டுவன் கொற்றம் கொள்கன ஆடகமாடத்து அரிதுயிலமந்தும். இந்த கோயிலிருந்து அடுத்தபடி திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் போயாது. சிவபெருமான் கோயில வணக்கம் முடிஞ்சாச்சு. அடுத்தபடி படை புறப்படுகிற போது திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமானுடைய கோயிலுக்கு செல்கிறார்கள். ஆடக மாடம் என்றால் திருவனந்தபுரம். குடக்கோ குட்டுவன் கொற்றம் கொள்கன, அவன் வெற்றி பெறட்டும் என்று சொல்லி யார் வாழ்த்துறாங்க? ஆடக மாடத்து அரிதுயிலமந்தோன் சேடம் கொண்டு சிறந்தேர்த்த. அந்த கோயிலிருந்து பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு திரு அமுது என்று பெயர். தமிழ்ல பிரசாதம் என்பதற்கு திரு அமுது. அந்த திருமுது சேடம் என்று சொல்லுவார். சேடம் கொண்டு ஆடகமாடத்து அரிதுயில் அமர்ந்தோம். இறைவன் படுத்திருக்கிறாங்க. அந்த படுத்திருக்கிற கோலத்துல அவன் கண்ணை மூடுறது மாதிரி இருக்கும். அவன் அரிதுயில் உள்ளவன். உலகத்தில் நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் தூங்குறான்னு நினைக்க கூடாது. ஆடகமாடத்து அரிதுயில் அமர்ந்தோன் சேடம் கொண்டு சிறந்தேத்த அரசே உங்களுக்கு வெற்றி வாய்க்கட்டும் என்று சொல்லி அங்க இருக்கக்கூடிய பட்டாச்சாரியர்கள், வைணவ குருக்கன்மார் அவர்கள் நின்று வாழ்த்திய உடனே நீர் கறந்து செஞ்சடை கடவுள் வண்ணச் சேவடி மணிமுடி வைத்தலின் சிவபெருமானுடைய திருவடிகளை தன்னுடைய தலையிலே சூடியதனால் இவன் என்ன பண்ணான்? ஆங்கது வாங்கி திருமால் கோயிலே கொடுத்த அந்த திருவமுதை வாங்கி அணிமணி புயத்து தாங்கினும் தன்னுடைய தோல்ல வச்சுக்கிட்டான். அதுல இருந்து என்ன பொருள்னா, சிவபெருமானை வணங்குகின்ற அந்த குலத்திலே பிறந்தவன் செங்குட்டுவன். ஆனால் மற்ற சமயங்களை மதிக்கக்கூடியவன். அதனால சிவபெருமானுடைய திருவடிகளை தலையிலே வாங்கி தரித்து கொண்டவன் திருமாலினுடைய சேவடிகளை வாங்கி தன்னுடைய தோளிலே வைத்துக் கொண்டான். ஆங்கது வாங்கி அணிமணி புயத்து தாங்கினாகி தகநீர் செல்வடி. இது ஒரு சமய போற. என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, செங்குட்டுவன் சைவன் என்கிறது நல்ல தெளிவா தெரியுது. இப்ப இளங்கோவடிகள் சமணர். அவர் துறவு கொண்டு சமணரா போனாரு. அந்த அரசவையில புலவரா இருந்த சாத்தனார் பௌத்தர். ஆக சமயம் மனிதர்களை பிரிக்கல. அவர்கள் அவரவர்களுக்கு உரிய நெறி, வழிபாட்டு நெறி, ஒரு சமய கோட்பாடு அவற்றோடு இருந்தார். நாடகம் அடந்தையர் அதற்கு அடுத்தபடி அவ யானையில ஏறிய பிறகு அந்த உடன் போவோரை பற்றி எல்லாம் சொல்லப்படுகிறது. நாடகம் அடந்தையர் ஆடரங்கியாங்கனும் கூடையிற் பொலிந்து. கூடைன்னு கூப்பிய கையின்னு பொருள். கைய அப்படியே குவித்து தாமரை முட்டு போல கையை குவித்து, அது முன்னாடியே பார்த்திருக்கிறோம். கூடைகை செய்த வாரத்து களைதலும் என்று அரங்கேற்று காதையில பார்த்தோம். கூடை செய்த கை வாரத்து களைதல். அப்படி ஆடுறா பெண்ணு. ஆடுகிற போது அப்படி கும்பிட்டு தொடங்கும் போது கும்பிட்ட கையை அப்படி பிரித்து அதுக்கு பிறகு இப்படி வர்றது வாரத்து களைதலும். அப்படி ஒவ்வொரு முத்திரையும் அங்க அரங்கேற்று காதையில விளக்கப்பட்டது. கூடை என்றால் அதே போல இங்க கூப்பிய கை. கூப்பிய கையில் பொலிந்து கொற்றவேந்தே வாகை தும்பை மணித்தோட்டு போந்தையோடு ஓடை யானையின் உயர்முகத்து ஓங்க வெண்குடை நீழல் என் வெள்வளை கவரும் கண்களி கொள்ளும் காட்சியாக.
இப்ப நாடகம் அடந்தே தங்களுடைய அந்த ஆடல் முத்திரையோடு வாழ்த்துகிறார். எப்படி? வாகை தும்பை, வாகைங்கிறது வெற்றிக்குரிய மாலை. அரசே, நீ வாகை சூட வேண்டும். இப்போது நீ வாகையை சூட போகிறாய். தும்பை சூட வேண்டும். தும்பை என்றால் அதிர பொறுதல். கடுமையா போய் போர்க்களத்துல போய் மோதுகிற போது தும்பை பூவை சூடிக்கொள்வான். மணித்தோட்டு போந்தை, மலர், அழகான மலர்களை எல்லாம் உடைய போந்தை, பனம்பூ மாலை, அது அடையாள மாலை, இவற்றையெல்லாம் சுட்டி ஓடை யானையின், ஓடைன்னா யானையினுடைய முகப்படாம், யானைக்கு முன்னால உலோகத்தினால செய்யப்பட்ட மணிகளாலே கோக்கப்பட்ட ஒரு அணி ஒன்று நெற்றியில தொங்க விடப்பட்டது. அதுக்கு பேரு ஓடை, பொன்னோடை என்று சொல்லுவது உண்டு. ஓடை யானையின் உயர்முகத்து ஓங்க வெண்குடை நீழல் என் பெருமான் வெள்வளை கவரும். இந்த கை வளைய உன்னை பார்த்தோம், பார்த்துட்டு எங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய வளைகள் எல்லாம் கடந்து போயிடும். என்ன பொருள் என்றால், உன்னை கை ஊப்பினோம், அதற்கு பிறகு கையை தளர விடுகின்ற காலத்தை என்னுடைய உடம்பு இழைச்சு போச்சு, எங்களை விட்டு நீ புறத்து போறிய அப்படிங்கிற பிரிவுல, அந்த பிரிவின் வருத்தத்துல எங்களுடைய கை வளைகளை எல்லாம் நீ கவர்ந்து கொண்டாய். கண்களி கொள்ளும் காட்சியாக கண்ணை கவர்கின்ற காட்சியை பெற்றுவிட்டாய் என்று சொல்லி அவர்கள் ஏத்த மாகத புலவரும் வைதாளிகரும் சூதரும், 3 வகையான புலவர்கள். மாகத புலவர்கள் என்றால் இருந்து ஏத்துவார், உட்கார்ந்து பாடுகிறவர்கள். ஏன் அவர்கள் உட்கார்ந்து பாடுகிறார்கள்னு கேட்டா, அவர்கள் வாத்தியம் வச்சிருக்கிறவங்க, அதை கையில வைத்துக் கொண்டு இசைக்க முடியாது. அதனால பெரும் கலங்கள் அவற்றை எல்லாம் வைத்து இருந்து ஏத்துவார், அதாவது அமர்ந்துன்னு பொருள். இந்த சொல்லு இருந்து ஏத்து, இருங்கன்னா நகரத்தார் வழக்கு. செட்டி நாட்டுல அங்கிருந்து யாரையும் போய் பார்க்க போனா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் அமருங்கள் என்று பொருள். அங்கதான் இன்னும் இருங்கன்னு சொல்றாரு. இதுக்கு என்ன பொருள்னு மற்ற மாநில மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. பொறுத்திருங்கள் என்று சொல்வது பால கருதி கொள்வார்கள். அதுபோல மாகத புலவரும் அவர்கள் இருந்து ஏற்றுவார்கள். வைதாளிகரும் என்றால் பாடுகின்றவர்கள், ஓசை மிக பாடுகிறவர்கள். சூதரும் என்றால் நின்று ஏத்துவார், நின்று கொண்டு பாடக்கூடியவர்கள், இசைப்பவர்கள். சிறு கருவிகள் இருந்தால் நின்று கொண்டு ஏத்துவார்கள். சூதரும் நல்வலம் தோன்ற வாழ்த்த, வெற்றி தோன்றுமாறு எல்லாரும் வாழ்த்த. யானை வீரரும் இவுளி தலைவரும், யானையினுடைய வீரர்களாகிய யானை பாகர், இவுளி வீரர், இவுளி தலைவர், இவுளின்னா குதிரை, குதிரை தலைவரும் வாய்வாள் மறவரும் காலாட்படைஞரும் வாழ்வல நேர்த்த, எல்லாரும் அவர்களும் அரசனை வாழ்த்த. தானவர் தம்மேல் தம்பதி நீங்கும் வானவன் போல, இந்திரன் தன்னுடைய அமராவதி நகரத்தை விட்டு நீங்குவது போல செங்குட்டுவன் மஞ்சுமா நகரத்தை விட்டு புறப்படான். தானவர்ன வானத்தில் இருக்கக்கூடியவர்கள், தம்பதி நீங்கும் அமராவதி நகரத்தை விட்டு நீங்கக்கூடிய வானவன் போல. இவனுக்கும் வானவன் பேரு, சேரனுக்கும் வானவன் என்று ஒரு பெயர் உண்டு. வானவன் போல வஞ்சி நீங்கி, வஞ்சி நகரத்தை நீங்கி தண்டத்தலைவரும், தண்டத்தலைவரும் தானை தலைவர் என்று பொருள். அதுக்கு ஏன் தண்டத்தலைவர் பொருள்? தண்டம் என்றால் தண்டிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர். இதுக்கு என்ன தண்டம் என்றால் ஃபைன். ஆங்கிலத்துல ஃபைன் சொல்றாங்கல்ல, இதுக்கு 10 ரூபா ஃபைன் போட்டிருக்கான்னு, அது தண்டத்தொகை என்று பொருள். தண்டத்தலைவரும் தலைத்தார் சேனையும், தார் சேனை என்றால் காலாட்படை, தூசிப்படை என்று சொல்லுவது உண்டு. தலைத்தார் சேனையும் வெண்டலை புணரியின் விளிம்பு சூழ் போத, அப்படி இப்ப மலையிலிருந்து புறப்பட்டு கடற்கரைக்கு வந்துட்டாங்க. வெண்டலை புணரியின் விளிம்பு சூழ்வது, அலை வீசுகின்ற கடற்கரையினுடைய விளிம்பு சூழ் போத, அந்த கரையோடு அப்படி போகிறார்கள். போகின்ற போது மலை முதுகு நெளிய, அதற்கு பிறகு மலையில ஏறுறாங்க. சேர நாட்டுல கடற்கரையிலிருந்து அப்புறம் மலைக்கு மேல போகணும். அப்படி போகும்போது மலை முதுகு நெளிகிறது, அதனுடைய பாரம் தாங்காம, சேரையினுடைய பாரம் தாங்காம மலை முதுகு நெளிய நிலைநாடு அதற்பட. நிலைநாடுன்னு சமவெளி, சமவெளிகள்லாம் தூசு புறப்பட. அதற்பட உலக மன்னவன் ஒருங்குடன் சென்றாங்கு, உலகத்தே ஆளுகின்ற சேர அரசன் அங்கு சென்றது போல ஆளும் புறவி அணித்தேர் தானையோடு.
ஆளும்னா அசைகின்ற குதிரைகள், அணித்தேர், தானே தேர் படை எல்லாம் இப்ப நீலகிரிக்கு வந்தாச்சு. நீலகிரி மலைக்கு, நீலகிரியின் நெடும்புறத்து இருத்தாங்கு உதகை. அது ஏன் உதகைன்னு பேருங்கிறதுக்கு பல பேர் காரணங்கள்லாம் சொல்றாங்க. அதுக்கு பழைய பேர் கல்வெட்டுகள்ல உதியன் மண்டிலம் என்பது பெயர். உதியன்னு சேர அரசனுக்கு உதியன் என்று ஒரு தான். அவனுடைய காலத்திலே ஆளப்பட்ட நிலமாதலால் அது உதியன் மண்டிலம் என்பது உதகை மண்டிலம் ஆச்சு. உத்தகமண்ட் அப்படின்னு ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தான். நம்ம தமிழர்கள்லாம் உடனே உத்தகமண்டுங்கிறது ஒற்றைக்கல் வந்து அதுதான் உத்தகமண்டு தான் ஆச்சுன்னு சொல்லிட்டாங்க. அது பிழை. அது உதியன் மண்டிலம். தமிழன் ஒரு சேரன் ஆண்ட நிலம் அது. அவ்வாறு நீலகிரியின் நெடும்புறத்து இருத்தாங்கு அங்க தங்கி ஆடியல் யானையும் தேரும் மாவும், அசைந்து போகின்ற யானையும் தேரும் மாவும் குதிரையும் வீடுகள் மரவரும், அத 4 படையும் சொல்லியாச்சு. இப்ப கடுஞ்சிறுத்த கொள்களிலும் கடல்பரிய கலிமாவும் நெடுங்குடிய நிமிர்தேலும் நெஞ்சு புகன் மரவரும் என 4 மாண்டதாயிலும் பார் புறநானூற்று புலவர். 4 படைகளை பற்றி சொல்லுகிற போது அந்தந்த படைக்குள்ள குணத்தை சொல்லிட்டான் பாருங்க. கடுஞ்சினத்த கொள்களிலும், யானைக்கு உடனே கோபம் வந்துடும். அறிந்தறிந்தும் பாகனையே கொல்லும்பான். யானைக்கு நன்றியே கிடையாது. நாய்க்கு இருக்கக்கூடிய விசுவாசம் நன்றிங்கிறது யானைக்கு அறவே கிடையாது. எரிந்தவேல் மெய்யதா வால் உழைக்கும் நாய்பார். வளர்க்கிறவன் வேளால யானை நாயை குத்துனாலும் கூட வாழை குலைச்சிட்டு வந்து அவன் காலடியில கிடக்கும். யானை அப்படி இல்லை. எப்போதாவது தன்னை அங்குசத்தால் குத்தினான் இந்த பாகன் என்பதை நினைவிலே வைத்துக் கொண்டு அவனை சமயத்துல தாக்கிடும். சினங்கொண்டது களிறு. கடுஞ்சினத்த கொள்களிலும் கடல் பரிய கலிமாவும் நாய். குதிரை எப்படின்னு கேட்டா அதுக்கு மெதுவாவே நடக்க தெரியாது, பாஞ்சுக்கிட்டு தான் போகும். அதனால கடல் பரிய கலிமாவும் நெடுங்கொடிய நிமிர்தேரும், தேருக்கு அழகு இந்த பெரிய கொடி. நெஞ்சு புகன் மரவரும், நெஞ்ச நிமிர்த்தி கொண்டு வர்றான காலாள் வீர என்று அந்த 4 படைகளையும் புறநானூத்துல சொல்லுவான். இங்க அதே போல 4 படையும் சொல்லப்பட்டன. வீடுகள் மரவரும் பிறளா காப்பின் பாடி இருக்கை பகல் வெய்யோன். பகல் வெய்யோன்கிறதுக்கு சரியா உரை சொல்லணுங்க, சரியா பார்த்து படிக்கணும் இத. அதாவது பகுத்தல் என்பது வகுத்தல்னு பொருள், 2ஆ பிரிக்கிறது தான் பகல். பகல்னே அதுக்கு பேர் என்னன்னு கேட்டா ஒரு நாளினுடைய ஒரு பகுதி பகல். பகல் வெய்யோன் என்றால் விரும்புகின்றவன் என்று பொருள். இங்க பகல் வெய்யோன் என்பதற்கு என்ன பொருள் என்றால் நடுவு நிலையை விரும்பக்கூடிய சேரன்னு பொருள். நடுவு நிலையை விரும்புகிறவன் பகல் வெய்யோன். பாடி அவன் வேண்டுமென்றே யார்த்தையும் போய் போர் கொடுக்க மாட்டான், காரணம் இல்லாமல் போர் கொடுக்க மாட்டான். ஒருத்தர் தேவை இல்லாமல் அவருக்கு அன்பு செலுத்த மாட்டான். இப்படி ஒரு நடுவு நிலைமே உடையவன். தனக்குரியவர்களுக்காக சலுகை தர மாட்டான், பிறர் என்பதற்காக வெறுக்க மாட்டான். இப்ப இந்த பகல் வெய்யோ நடுவு நிலைமை சான்ற இந்த அரசன் தன் இருநில மடந்தைக்கு திருவடி அளித்தாங்க. யானையில இருந்து கீழே இறங்க தன்னுடைய கால்கள் இருநில மடந்தைக்கு நிலைமைகளுக்கு தன்னுடைய திருவடிகளை கொடுத்து அருந்திரல் மக்கள் அடியீடு ஏற்ற அவன் அடியிடுகின்ற போதெல்லாம் மக்கள் அவனை சேர அரசன் வாழ்க வாழ்க என்று. அதற்கு பிறகு பெரும்பேரமடி அங்கு அரியணையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுல உட்கார்ந்த பிறகு இயங்குபடை அரவத்து ஈண்டொலியை செய்ப்ப படையெல்லாம் அறவாரிக்க அவன் அரியணையில உட்கார்ந்து இருக்க. அந்த சமயத்துல வானத்துல அப்படியே போய்கொண்டிருந்த முனிவர்கள் கீழே இறங்கி வர்றாங்க. விசும்பு இயங்கு. விசும்புன்னாவே என்ன பொருள்னா வானம்னு பொருள். அதுக்கு ஏன் விசும்புன்னு பொருள்னா அது எண்ட்லெஸ்ஸா, இட் இஸ் எண்ட்லெஸ், போயிட்டே இருக்குது. வானம் இல்லாத ஊரே இல்லைன்னா எந்த ஊர்ல வானம் இல்லாம இருக்கு? அது நீண்டு கொண்டே போயிருக்கிறது இந்த விசும்புங்கிறது. இப்பவும் புள்ள விடாம கத்துச்சுன்னா புள்ள விசும்பிக்கிட்டே இருக்கு, பார்க்காம இருக்கிறியம்மா. அதான் விசும்புதல் என்றால் எல்லை இல்லாமல் நீளுதல். விசும்பு இயங்கு முனிவர். வானத்துல இருக்கின்ற முனிவர்கள் வியன் நிலமாடும் இந்திர திருவனை காண்குதும் என்றே இந்த அகன்ற நிலத்தை ஆளுகின்ற அந்த இந்திரன் போன்ற செல்வமுடைய சேரனை நாம் பார்ப்போம் என்று சொல்லி
வானவெளியிலே போய்கொண்டிருக்கிற முனிவர்கள் கீழே இறங்கி வந்தார்கள். அந்தரத்து இடிந்தாங்கு அந்தரத்திலிருந்து கீழே இறங்கி வந்து அரசு விளங்க அவையத்து அங்கே இருக்கக்கூடிய அரசனை பார்த்து மின்னொளி மயக்கும் மேனியோடு தோன்ற மன்னமன் எழுந்து உடனே ஒளிமிக்க உடம்பை உடையவனாக விளங்குகின்ற சேர அரசனை மன்னவன் எழுந்து மயங்கி நின்றோர். அப்படியே எழுந்து நின்று மயக்க வானத்திலிருந்து வருகிறார்களே என்று வியந்து பார்த்து இருக்க, செஞ்சடைவானவன் அருளினில் விளங்க வஞ்சி தோன்றிய வானவன் கேளாய், சிவபெருமானுடைய அருளினாலே நீ விளங்குகின்ற வஞ்சி நகரத்திலே தோன்றிய சேரரசனே நீ கேட்பாயாக என்று அந்த முனிவர்கள் வாழ்த்துகிறார்கள். மலையத்து ஏகுதும், நாங்க புதிய மலைக்கு போறோம். மலையன்னா இங்க புதிய மலையை குறித்தது. மலையத்து ஏகுதும், நாங்கள் புதிய மலையை நோக்கி செல்லுகிறோம். வான்பேரிமய நிலையத்து ஏகுதல் நின் கருத்தாகலின், வானத்தை தழுவுகின்ற இமயமலைக்கு செல்லுவதனுடைய கருத்தென்றால், நிலையத்து ஏகுதலின் கருத்தாகலின் அருமறை என்றனர். எதுக்காக இவங்க வந்து தொழுறாங்கன்னு பாருங்க. இந்த முனிவர்கள் யார் என்று கேட்டால், வடநாடு நோக்கி சென்ற, இங்கிருந்து இந்த தென்னாட்டிலிருந்து வடநாடு நோக்கி சென்ற பிராமணர்கள். இவர்கள்லாம் அங்கிருந்து துறவு பூண்டு அங்கே பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைகளை எல்லாம் கடந்து கடைசியில துறவு வாழ்க்கைக்கு போய் அங்க இருக்கிறவங்க. அவர்கள் இப்போது வான்வழியாக வந்தார்கள் என்று சொல்வது மிகுதி. அதாவது அவர்கள் அந்த பகுதியாக இந்த வழியா வந்தாங்க. வந்து என்ன சொன்னார்கள், மலையத்து ஏகுதும், நாங்க புதிய மலைக்கு போய் கொண்டிருக்கிறோம். வான்பேர் இமய நிலையத்து ஏகுதல் என் கருத்தாகலின், இமயமலைக்கு நீ போவாயே ஆனால் அருமறை அந்தானது ஆண்டுளர், எங்களை போல வேதமோதுகின்ற அந்தணர்கள் அங்கே இருக்கிறார்கள். இமயமலையில வாழ்வோர் பெருநிலம் என்ன வேணுதல் என் கடன், அவங்களை பாதுகாப்பது உன்னுடைய கடமை. ஆக யாருக்காக சொல்றாங்க பாருங்க. ஆக இந்தியா முழுமையிலேயே எங்கு போனாலும் அவர்களுக்கு ஆதரவு இருக்கு. அவர்கள் எல்லாராலையும் போற்றப்படுகிறார்கள். குறிப்பாக மன்னர்கள் எல்லாம் அவர்கள் ஒரு மயக்கம் கொண்டிருந்தார்கள். இந்த புரியாத மந்திரத்துக்கு எல்லா மன்னர்களும் தலைவணங்கினார். அதுல ஒன்றும் வேறுபாடே இல்லை. அதனால்தான் நம்முடைய தமிழ் கொஞ்சம் பின்னால தங்கி போச்சு. மன்னர்களுடைய ஆதரவு மட்டும் இருந்திருந்தா, அங்கங்க பாடியவர்களுக்கு பரிசு கொடுத்தார்கள்ங்கிறதெல்லாம் வேற. இருந்தாலும் வடமொழிக்கு மேலாக மதிக்கப்பட்டிருக்க வேண்டிய மொழி அந்த அளவுக்கு சில வேந்தர்களால் போற்றப்படவில்லை. கபிலரே பாடுறார், பார்ப்பாருக்கு அல்லது பணிவரியலையே, பிராமணர்களை தவிர மற்றவர்களுக்கு நீ பணிய மாட்டாய் அல்லவா, அது உன்னுடைய சிறப்பாயிற்றே என்று பேசுகிறார். அதனால அருமறை அந்தணர் ஆண்டுளர் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் பெருநிலமன்ன பேணல் நின் கடன், அவர்களை பாதுகாப்பது உன்னுடைய கடன் என்று சொல்லி ஆங்கவர் வாழ்த்தி போன்றதற்பினர், அது ஒண்ணுதான் அவங்க குறிக்கோள். அவங்க வாழ்த்தி விட்டு புறப்பட்டாங்க. நீங்கு நீர் ஞானம் ஆழ்வோன் வாழ்க என உடனே அடுத்தபடியாக கடல் சூழ்ந்த இந்த உலகத்தை ஆளுகின்ற சேரரசன் வாழ்க என்று சொல்லி கொங்கண கூத்தரும், மராட்டிய மாநிலத்துலதான் கொங்கணம் இருக்கு, கொங்கண கூத்தரும் கொடுங்கருநாடரும். அது என்ன கொடுங்கருநாடரம்னு சொன்னா, அவர்கள் முரட்டுத்தனமான இயல்புடையவர்கள் என்று இலக்கியம் பேசுகிறது. அந்த கர்நாடகம் என்பதற்கு பழைய பேர் நம்முடைய நாட்டில் எருமை நாடு என்பது. அங்கு இருக்கிறவர்கள்லாம் மற்போர் வீரர்கள். அவர்கள் பல நாட்டு படைகளிலும் சென்று சேருவார்கள். அதனால கொடுங்கருநாடரும் தங்குலக்கோதிய தகைசால் அணியினர், தங்கள் குலத்துக்குரிய அணிகளை அணிந்தவர்களாக அங்கிருந்து வந்து இருள்பட புதுளிய சுருளிரும் குஞ்சி, அவங்க நீண்ட தலைமுடி உடையவர்களாக இருக்கிறார். இருள் படர்ந்தது மாதிரி இருக்கக்கூடிய கூந்தல், சுருள் இரும் குஞ்சின்னு சொல்றான் பாருங்க. ஆடவர்கள் இவர்கள், ஆடவர்கள் தலையில் இருப்பதற்கு குஞ்சி என்று பெயர், பெண்களுடைய தலையில் இருப்பதற்கு கூந்தல் என்று பெயர்.
குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகெல்லாம் பார் நாளடியார்கள். அதனால சுருளிரும் குஞ்சு சுருண்ட அந்த கூந்தலை உடைய அவர்கள்லாம் மருள்பட பரப்பிய ஒலியல் மாலை. ஒலியல் என்றால் தழைத்த என்று பொருள். ஒலினாவே தழைத்து வருவதுன்னா பெருகி வருவதுன்னு பொருள். மருள்பட பரப்பிய மயக்குறுமாறு பரப்பிய அந்த மாலையினை அணிந்தவர்கள், தடைத்த மாலையினை உடையவர்கள் இந்த கொங்கண கூத்தர், கர்நாடகர் ஆகியவர்களெல்லாம் வடம் சுமந்து ஓங்கிய வளரிட வனமுலை கருங்கன் நெடுங்கல் காரிகையாரோடு அவர்கள் பெண்களோடு வருகிறார்கள். எல்லாம் அவர்கள் தான் பல வகையான கூத்து நிகழ்த்தக்கூடியவர்கள். வடம் சுமந்து, வடம்னா மணிவடம், மணிகளை எல்லாம் கோத்து இருக்கக்கூடிய மாலை. வடம் சுமந்து ஓங்கிய வளரிட வனமுறை கருங்கயல் நெடுங்கல், கரிய கண்களை உடையவர்கள், வளமான மார்பை உடையவர்கள், நெடுங்கண் காரிகை, நீண்ட கண்களை உடைய காரிகையாரோடு இருங்குயில் ஆல குயில் இசைக்க இனவண்டு யாழ் செய்ய, வண்டுகள் எல்லாம் யாழ் போல ஒலி செய்ய. அதாவது இதெல்லாம் இப்படி பார்த்துட்டே வந்தா, ஒரு பாட்டுல நற்றிணையில என்ன சொன்னா, இந்த பொண்ணு குயில் போல கூவுது, இந்த பொண்ணு மயில் போல ஆடுது, இதுதாங்க உலக வழக்கம், எப்பவும் 2000 ஆண்டுகளா சொல்லி கொண்டிருக்கிற வழக்கம் இதுதான். அதை ஒரு புலவன் மாத்தினான். நின்னே போலும் மஞ்சையால நின்னே போலும் மாமயிலகவ நின்னே உள்ளி வந்துருந்தான். உன்னை போல குயில் கூவிச்சு, உன்னை போல மயிலாடுச்சுன்னு நான் தலைவியை பார்த்து அதை மாற்றி சொல்லி பார்த்தாங்க. அது என்ன, அவைகள் எல்லாம் அகிரிணை, நீ உயர்தனை, நீ எவ்வளவு. அதுக்கு காரணம் இருக்கிறது என்னவென்றால், தொல்காப்பியர் சொல்றார் ஒரு இடத்துல, இந்த மனித உயிர்களுக்கும் விலங்குகளுக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டால், மனித உயிர் தலைமுறை தோறும் வளர்கின்ற அறிவுடையது. அப்பாவோட புள்ள கண்டிப்பா அறிவாளி தான், தீட்டாம இருக்கும். சில சமயத்துல அறிவு தீட்டப்படாமல் உறங்கிய நிலையில இருக்கும். தந்தையை விட மகன் கண்டிப்பா அறிவுடையவன். அதனால அவன் என்ன சொல்லுவான் என்று கேட்டால், 6 அறிவு உடையவன் மனிதன், 5 முதலாக ஓரறிவு வரையில் உள்ளவர்கள் அகிரிணை உயிர்கள். இந்த அகிரிணை உயிர்களுக்கு என்னதான் ஆற்றல் இருந்தாலும், புலியாக இருந்தாலும் சிங்கமாக இருந்தாலும் சரி, இதா இருந்தாலும் அறிவு வளர்ச்சி என்பது ஒரு அளவோடு நின்றுடும். அதுக்கு மேல அதுக்கு கிடையாது. அதற்கு அனுபவம் இல்லை, பட்டறிவு இல்லை. ஆனா மனிதனுக்கு அப்படி இல்லை. இதை எப்படி சொல்லுகிறார் என்றால், ஒரு ஆங்கில அறிஞன் சொல்லுங்க, ஒரு அமெரிக்க அறிஞன் சொல்லுகிறான், மிக்கே என்று ஒரு அறிஞன் அவன் சொல்லுகிறான், குரங்கு இருக்கிறது, சமயத்துல பார்த்தா அதனுடைய அறிவு வியக்கத்தக்கதாக இருக்கிறது. அதற்கு மனிதனுடைய அறிவுக்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டா, குரங்கிடம் 2 மூங்கில்களை கொடுத்துட்டா அதை வைத்துக்கொண்டு அது பிடித்து நடனமாடும், குதிக்கும், கூத்தாடும். ஆனா அந்த 2 மூங்கில்களை வைத்துக்கொண்டு ஒரு ஏணி அதுல இருந்து உருவாக்க அது எந்த தலைமுறையிலும் அது முடியாது. ஏன்னா அதுக்குரிய அந்த ஆக்க அறிவு இல்லை. அது ரெண்டும். மனிதன் அப்படி இல்லை. ஏணி ஆக்கணும், அதற்கு பிறகு மேலே ஏறுவதற்கு இந்த ஏணிதானே வேண்டும், வேறு கருவிகளை பார்ப்போமேன்னு பார்த்தான். அதற்கு பிறகு பெரிய பெரிய கோக்காலிகளை செய்தான். அதற்கு பிறகு மேலே தவழுகின்ற விமானத்தை பார்த்தான். அறிவு இப்படி வளர்ந்து கொண்டே போகிறது. அதுதான் 6வது அறிவு, வளர்ச்சிக்குரியது. அது போல அது பெரிய ஆற்றலை விளக்குவது என்று தொல்காப்பியர் சொல்லுகிறார். காலந்தோறும் வளர்கின்ற அறிவுன்னு சொல்றாரு. அது மிகப்பெரிய ஒரு கணிப்பு. அதுபோல காரிகையாரோடு இருங்குயிலால 2000 ஆண்டுகளுக்கு முன்பு குயில் எப்படி கூவுச்சோ அதே மாதிரிதான் இப்பவும் கூவுது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் பாடினானா அப்படியே இப்படி இப்ப பாடுறது இல்லை. அவனுடைய பாட்டுல, இசையில எவ்வளவோ மாற்றங்கள் வந்துருச்சு. அதுதான் அறிவு, மனித அறிவு வளர்ச்சிக்குரியது. விலங்கின் அறிவு வளர்ச்சி இல்லை, ஒரு குறிப்பிட்ட நிலையோடு நின்று விடுவது. இப்ப சீன நாட்டுல ஒரு பயிற்சி பண்ணி இருக்கிறாங்க, நீங்க பார்த்திருக்கலாம். பகைவர்களுடைய டாங்கிகளை தாக்குவதற்கு நாய்களை பயன்படுத்துவது.
நாய்களுடைய இடுப்புல வெடி மருந்து வைத்து கட்டி விடுவார்கள். இப்போ செய்யறாங்க அதை. அது என்ன செய்யும்? விறுவிறு என்று ஓடி போய் அந்த டாங்கிகளுக்கு கீழே போய் பதுங்கிக் கொள்ளும். அதற்கு மெல்ல என்ன செய்யும்? தன்னுடைய இடுப்புல இருக்கிற அந்த பெல்ட்டை சரியான அந்த கொடுத்த பயிற்சியின்படி அதை விலக்கி விட்டுரும். உடனே படார்னு வெடிச்சு அந்த தாங்கி அனைத்து நொறுங்கிடும். அது தன்னுடைய பெல்ட்டை இடுப்பிலிருந்து அதை விலக்கி கொண்டு விட்டால், வாரை விலக்கி கொண்டு விட்டால் உடனே அது ஓடி வந்துடும். அது பலியாவதில்லை. இதை பார்த்து நான் திகைத்து போனேன். இது சீன நாட்டில் இப்போதும் அது இவ்வாறு பயிற்சி அளிக்கப்பட்ட அந்த நாய்கள் இந்த பயிற்சியை மேற்கொள்கின்றன, போர்ல ஈடுபடுகின்றன. மனிதனுடைய அறிவு தான் அது. மனிதனுடைய அறிவினால் பழக்கப்பட்ட நாய் சொன்னதை கேட்கிறது. ஆனா எல்லா விலங்கும் கேட்காது. நாய் ஒன்றுதான் கேட்கும். அதை இவ்வாறு அறிவு வளர்ச்சி, அறிவினுடைய நிலைகளை பற்றி நிறைய செய்திகள்லாம் சொல்லப்படுகின்றன. கருங்கையில் நெடுங்கண் காரிகையாரோடு இரும்புயில் ஆல இனவண்டு யாழ் செய்ய அரும்பவள் வேனில் வந்தது. அரும்பை அவிழ்க்கின்ற வேனிற்காலம் இளவேனிற்காலம் வந்தது. வந்து அவன் வாரார் காதலர் என்னும் மேதகு சிறப்பில் இளவேனில் வந்துருச்சு. காதலர் இன்னும் வரமாட்டார் என்று மாதர்பாணி வரியோடு தோன்ற அவங்க எல்லாம் இந்த கர்நாடக கூத்தரும் கொங்கண கூத்தரும் கர்நாடகரும் எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு முன்னால ஒரு பொழுதுபோக்காக ஒரு நாடகம் நடத்துகிறார்கள். அதுல இந்த தலைவியரெல்லாம் ஐயோ போன தலைவன் இன்னும் வரவில்லையே என்று சொல்லி இளவேனிற் காலம் வந்து விட்டது என்றெல்லாம் கழிப்பாக நடனமாடி காட்டுகிறார். காலம் காணாய் கடிது இடித்து உரறி காரோ வந்தது. இளவேனிற் காலமும் போச்சு, கார் காலம் வந்துருச்சு. காரோ வந்தது, காதலர் ஏறிய தேரோ வந்தது. கார் காலத்துல அவர்கள்லாம் வந்துட்டாங்க. கார் காலத்துல காதலருடைய தேர் வந்ததுன்னா என்ன பொருள் என்றால், அது வரையில எங்களுடைய ஆசிரியர் காலம் வரையில ஒரு செய்தி எல்லாரும் எழுதினார்கள். கார் காலத்துல போரை நிறுத்தி விடுவார்கள். ரெண்டு சார்ந்த படையினரும் இரு படையினரும், அதாவது போர் தொடுக்கக்கூடிய வேந்தனுடைய படையினரும் போர் தொடுக்கப்படுகின்ற வேந்தனுடைய படையினரும் படைகளை விலக்கி கொண்டு கார்காலம் வந்துவிட்டது, கார்காலம் முடிந்த பிறகு போர் செய்யலாம் என்று போய்விடுவார்கள். எதற்காகன்னு கேட்டா, அவங்க வீட்டுக்கு போவானாமா, அவங்க மனைவி மக்களை பார்க்க வேண்டாமான்னு எல்லாரும் சொன்னாங்க. அது அல்ல என்று தமிழ்காதல் நூல்ல வாசுபா மாணிக்கம் எழுதியிருக்கிறாரு. கார்காலத்தில் படைகள் செவ்வனம் இயங்க மாட்டார். மேலே பெய்கிற மழையின் காரணமாக படைகள் போரிட முடியாது. அதனால போருக்கு ஓய்வு. இல்லாவிட்டா தன்னுடைய மனைவியை தேடி வருகிறான் என்று அவ்வாறு சொன்னா அது பெருமை ஆகாது. ஒரு வினையின் மேல் சென்றானே இப்படிப்பட்ட வேட்கை தடுக்க கூடாது என்பது இலக்கணம் அப்படின்னு எழுதினாரு. அதுக்கு பிறகுதான் எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டு அதே நெறியை பின்பற்றுகிறார். அது போல காரோ வந்தது, காதலரும் தேரோ வந்தது, காதலர் ஏறிய தேரோ வந்தது, செய்வினை முடித்தன. அதுதான் என்றுமே அது. ஏன் வந்தாங்க? செய்வினை முடித்து விட்டார்கள், அதனால வந்தாங்க. செய்வினை முடித்தன கார் குறவையோடு, கார்காலத்தில் பாடுகின்ற குறவை என்ற களிப்பு மிகுந்த ஆட்டத்தோடு, கருங்கை நெடுங்கண் கோற்றொடி மாதரோடு குடகர் தோன்ற அந்த வளையணிந்த குடகு நாட்டு பெண்கள் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு கூத்தை நிகழ்த்த, தாழ்தரு கோலத்து தமரோடு சிறந்து வாழ்வினை முடித்து மரவாழ்வேந்தன் ஊழிவாழி என்ப ஓவர் தோன்ற. ஓவர் என்றால் ஏத்துகின்றவர்கள், பாராட்டுகின்றவர்கள் என்று பொருள். தாழ்தரு கோலத்து, தாழ்தல் என்றால் தங்குதல் என்று. அங்கே தங்கியிருந்த தம்முடைய உறவினரோடு தங்கியிருந்த மகளிரோடு சேர்ந்து, தமரோடு மகளிரோடு சேர்ந்து வாழ்வினை முடித்து மரவாழ்வேந்தன் ஊழி வாழி, எல்லாரும் வாழ்த்துறாங்க. இந்த வாழால் செய்யக்கூடிய போராகிய வினையை முடித்து வெற்றியோடு திருப்பி வந்து சிறக்க வேண்டும் என்று எல்லாரும் ஓவர் தோன்ற. ஓவர் ஏத்தாளர் என்று எழுதுவார். ஏத்தாளர்னா பாராட்டுகிறவர்கள். அவ்வாறு அவர்கள் சொல்ல ஏத்தல் தோன்ற கூத்துள் படுவோன். அது யார்? கூத்துள் படுவோன் என்ற ஆடல் ஆசிரியன்.
ஒரு காலத்துல இந்த ஆடல் ஆசிரியர் என்ன செய்வான் என்றால், ஆடுகின்ற பெண் அரங்கல ஆடிக்கொண்டிருக்கின்ற போதே அதனுடைய ஒரு பக்கத்துல நின்று அவன் ஆடுவான். எந்தெந்த இடத்துல இந்த ஆடல் மகளுக்கு ஐயமோ அப்படி பார்த்து கொள்வா. ஓ இப்படி ஆடணுமா, சரின்னு அதற்கு பிறகு அவன் அவன் காட்டுகின்றவாறே ஆடும். உடன் ஆடுதல் வழக்கமாக இருந்தது. அது சிலப்பதிகார காலத்திலேயும் உண்டு என்பது அரங்கேற்று காதையில விளங்குச்சு. ஆடல் பாடல் அழகு என்று கூறிய முந்தி உண்டு குறைபடாமல் அப்படின்னாரு இளங்கோ. ஒரு பெண்ணுக்கு 12 வயதுல ஆடக்கூடிய அந்த பெண்ணுக்கு ஆடல் பாடல் அழகு 3 இருக்கணும். இருந்தாதான் அது பொலிவு தோன்று அந்த ஆடற்கலை சிறக்கும். அது சொன்னார். அப்படி கற்பித்த அந்த ஆடலாசிரியனாகிய நட்டுவன் அவனும் கூட சேர்ந்து ஆடுவான். அந்த பழக்கம் அதற்கு பிறகு நின்று போய்விட்டது. அவன் உட்கார்ந்து அதற்கு பிறகு தட்டுக்களி தட்டுவான், தாளத்தை தட்டுவான். அந்த தாளத்திற்கு தகுந்தாற் போல ஆடுவது என்பது பிற்கால மரபு. தாழ்தரு கோலத்து தமிழோடு சிறந்து வாழ்வினை முடித்து மறவாழ்வேந்தன் ஊடி வாழி என்று ஓவர் தோன்ற கூத்துள் படுவோன் ஆடல் ஆசிரியன் காட்டிய முறைமையும் ஏத்தினர். அவன் காட்டுகிற முறையில ஆடி பாராட்டுகின்றவர்கள். அறியா இருங்கலனில் அவர்கள் இதுகாரும் அறியாத அணிகலன்களை அவர்களுக்கு வேந்தன் கொடுத்தான். இதுகாரும் அவர்கள் அணிந்ததே இல்லை. இப்படிப்பட்ட அணிகலன்கள் எல்லாம் அவன் கொடுத்தான். அறியா இருங்கலன் நல்கி வேத்தினம் நடுக்கும். வேத்தினம் என்பது வலித்தல் விகாரம். வேந்து இனம், அரசர்களுடைய இனத்தவர்கள் எல்லாம் சேர்ந்து வேந்தினம் நடுக்கும் வேலோன் இருந்துழி. அப்படி வேலையுடைய அரசன் இருக்கின்ற போது, உழி என்பது 7ஆம் பெற்ற உருவு, இடத்துன்னு பொருள். இருக்கின்ற இடத்து அந்த நிலையில் நாடக மகளிர் 152 102 பேர் நாடக பெண்கள் வந்தாங்க. இதுக்கெல்லாம் அந்த எண்ணுக்கெல்லாம் காரணம் இருக்கு. அப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துல நிறுத்தி வைக்கப்படுகிற போது முன்னும் பின்னுமாக எத்தனை பேர் இருக்கணுமோ அந்த எண்ணிக்கை 102 வருது. இந்த 102 பேர் நின்று ஒரு வகையான ஒரு அணிவகுப்பை நடத்தி அவரவர்கள் ஒவ்வொருவரும் வரிசை வரிசையாக வந்து பதம் பாடுதலும் ஆடுதலும் நிகழும். கூடிசை குயிலுவர் 280 208 பேர் இசைக்கலைஞர்கள். எப்பவுமே பாடுகிறவர்கள் சிலராக இருக்க, கருவி இசை செய்கிறவர்கள் பலராக இருப்பார்கள். இந்த காலத்திலே அது வழக்கம். ஆர்கெஸ்ட்ராம்பா. அது பல வகையான இசைக்கருவிகளை இசைக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய கூட்டம். அவர்கள் 280 96 வகை பாசண்டத்துறை. பாசண்டத்துறைன்னு சமய சாத்திர கருத்தை சொல்லக்கூடியவர்கள். பௌத்த சமயம், சமண சமயம், சைவ சமயம், வைணவ சமயம். இந்து சமயம் அந்த காலத்துல கிடையாது. சைவ வைணவம் தான். அதுதான் பின்னாடி 2 சேர்த்துக் கொள்ளப்பட்டு இந்து சமயமாச்சு. இந்து சமயம் என்பது வைதிக சமயத்தினுடைய மாற்றம். 96 வகை பாசண்டத்துறை நன்னிய 100 நகை வேடம்பரும். நகை வேடம்பர் என்றால் பொழுதுபோக்காக அரசனை மகிழ்விக்கக்கூடியவர்கள், அவையோரை மகிழ்விக்கக்கூடியவர்கள். தெனாலிராமன் மாதிரி அவ்வப்போது மகிழ்ச்சிக்குரிய செய்திகளை கதையாக சொல்லி நிகழ்ச்சிகளாக காட்டி அப்படியெல்லாம் மகிழ்விக்கக்கூடிய அவர்களும் சேர்ந்து கொடுஞ்சி நெடுந்து 50 இரட்டியும் எல்லாம் புறப்பட்டு போகிற போது, கொடுஞ்சின்னா தேர்ல நிற்கிறவர்கள் கீழே விழுந்து விடாத பற்றி கொள்வதற்காக தாமரை பூ வடிவத்துல ஒரு கொடி போல நட்டு வைக்கப்பட்டிருக்கூடிய ஒரு பிடிப்பு. அதை பிடிச்சிட்டு தான் வேந்தன் நிற்பான். அதுல குடிஞ்சி நெடுந்தேர் 50 இரட்டியும், அதுல ஒரு 100 தேர்கள் போகின்றன. கடுங்களி யானை 500, யானை 500, 1000 10,000 கொய்யுளை புறவியும் குதிரைகளும். எய்யா வடவளத்து 20,000. அதாவது எய்யான வேறொன்றும் காணாத அறியாதன்னு பொருள். வடவளத்து 20,000. வடநாட்டினுடைய வளத்தை காட்டக்கூடிய 20,000 கண்ணெழுத்து படுத்தல். எல்லா எழுதி சேர்க்கப்பட்ட சுவடிகள் அவைகளும் சேர்ந்து கைமுனை சகடமும் அணிகள் முதலாகின கையிலே புனைந்து கொண்டிருக்கூடிய அணிகளும் சஞ்சயன் முதலாக தலைக்கீடு பெற்ற சஞ்சயன் தான் தலைவன். தலைக்கீடு பெற்றன தலைப்பாகை. அரசன்
அளித்த தலைப்பாகையினை பெற்ற விருதாக அளித்த தலைப்பாகையை பெற்ற கஞ்சக முதல்வர் ஈரைஞ்சூற்றுவரும் அதுல 1000 பேர். கஞ்சுகம்னா சட்டை, மெய்ப்பைன்னு தமிழ்ல சொல்ல வேண்டும். கஞ்சுக முதல்வர் ஈரைஞ்சூற்றுவரும் சே உயர் விற்கொடி, தொலைவிலிருந்து பார்த்தாலும் தெரியக்கூடிய வில்லின் கொடி, வில்லை பொறித்த கொடியினையும் தாங்கி வந்திருக்கூடிய செங்கோல் வேந்தே வாயிலோரன வாயில் வந்து செய்த வாயுவோனங்கிறது வந்து வாசற்படியில வந்து காத்திருக்காங்களா, உங்களை வர சொல்லட்டுமான்னு கேட்டான். அப்ப சரி, வாயில் வந்து இசைப்ப நாடக மகளிரும் நலத்தகு மாக்களும், நாடக மகளிர் நலத்தகு மாக்களும் சிறப்புடைய பிறரும் கூடி கூடிசை குயிலுவ கருவியாளரும் கூட்டி இசையை உண்டாக்கக்கூடிய இசைஞர்களும் சஞ்சயன் தன்னோடு வருகைங்கிற. சஞ்சயன் அப்பதான் வர்றான், அவனோடு நாடக மகளிர் மற்றவர்கள்லாம் வருகிறார்கள். செங்கோல் வேந்தன் திருவிளங்கு அவையத்து சஞ்சயன் புகுந்து தாழ்ந்து பல ஏத்தி சஞ்சயன் விழுந்து வணங்குகிறான். வணங்கிய நிலையில் இப்போது அதற்கு பிறகு சேனை புறப்பட போகிறது. ஆணையர் புகுந்த 250 சஞ்சயன் புகுந்து தாழ்ந்து பல ஏத்தி ஆணையர் புகுந்த 250 மான்வினையாளரை வகைபெற காட்டி வேற்றுமையின்றி நின்னோடு கலந்த 100 கண்ணரும் கோற்றொழில் வேந்தே வடதிசை மருங்கின் வானவன் பெயர்வது கடவுள் எழுதுவோர் கற்கே ஆதலில் ஓங்கிய இமயத்து கற்கால் கொண்டு வீங்கு நிற்கங்கை நீர்ப்படை செய்தாங்க யான் தருமாத்திரம். அப்பதான் ஒரு செய்தி வருகிறது உனக்கு. இந்த தமிழ்நாட்டினுடைய எல்லையில தெலுங்கு நாடு தொடங்குகிறது. வடநாடு போகிறவர்கள் யாரும் தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திரா வழியா போகணும். அந்த காலத்துல அந்த தெலுங்கு நாடு இருந்தது, வடுக நாடு என்று அதற்கு பெயர். அந்த வடுக நாட்டை இருந்தவர்கள் 100 கன்னர். 100 கன்னர்னா யாரு என்றால் அவர் கௌதமி புத்திரன் என்று ஒருத்தன், அவனுடைய வழியில வந்தவர்கள். அவர்களுக்கு பேர் வடமொழியில கௌதமி புத்திர சதகர்ணி. சதம் என்றால் 100, கர்ணி என்றால் கன்னர் என்று பொருள். காதுல குண்டலம் போட்டவர்கள் அர்த்தம். காதிலே குண்டலம் கர்ணனை நினைத்துக் கொள்ளுங்கள். அதை தமிழ் படுத்தும் போது கண்ணன் என்று எழுதணும், ரன்னகரம் போட்டு எழுதணும், 2 சொடி. 100 கன்னர், அவங்க 100 பேர் எண்ணிக்கையில உள்ளவங்க. அவங்க என்ன சொன்னாங்களா, வடநாட்டுக்கு போய் ஒரு தெய்வத்துக்கு கல்லெடுத்து வருவது உன்னுடைய குறிக்கோள் என்று சொன்னால் அதுக்கு நீ ஏயா போகணும், உன்னிடம் அன்பு செலுத்தக்கூடிய நாங்கள் போய் கொண்டு வந்து கொடுத்துடுறோமே என்று சொல்லி அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள். ஆணையர் புகுந்த 250 மான்வினையாளரை வகைபெற காட்டி மாட்சிமை மிக்க தொழில் உடையவர்கள் எல்லாம் காட்டி வேற்றுமையின்றி நின்னோடு கலந்த 100 கன்னர். அவங்கதான் உதவி கங்கை ஆற்றை கடப்பதற்கு அவர்கள் தான் உதவி செய்கிறார்கள். அவர்கள் நிறைய படகுகள் வைத்திருக்கிறார்கள். அத்தனை சேனைகளையும் கங்கை ஆற்றினுடைய அக்கறையில கொண்டு போய் செலுத்துகிறார்கள். அதான் 100 கன்னரும் கோல் தொழில் வேந்தே. கோல் தொழில் செங்கோலால் செய்யக்கூடிய தொழில் அரச தொழில். கோல் தொழில் வேந்தே வடதிசை மருங்கின் வானவன் பெயர்வது. வடதிசைக்கு சேர அரசன் போவது என்பது வடதிசை மருங்கின் வானவன் பெயர்வது கடவுள் எழுதவோர் கற்கே ஆதலில். கடவுளின் உருவத்தை செதுக்குவதற்கு அமைந்த ஒரு கல்லை கொண்டு வருவதே என்றால் ஓங்கிய இமயத்தை கற்கால் கொண்டு அந்த இமயத்திலிருந்து ஒரு கல்லை எடுத்து கொண்டு வந்து நீங்கு நீர் கங்கை நீர்ப்படை செய்து கங்கை ஆற்றில கொண்டு வந்து குளிப்பாட்டி யான் தரும் ஆற்றல் கொடுத்து விடக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு இருக்கிறது என்று என்றனர் என்று நீங்கி நீர் ஞானம் ஆழ்வோன் வாழ்கிற அரசே வாழ்க என்று வாழ்த்தி அடல்வேல் மன்னர் ஆறுயிருண்ணும் கடலந்தானை காவலம் உரை. அப்ப கடல் போன்ற தானைகளுடைய சேரரசன் சொல்லுகிறான், பாலகுமரன் மக்கள் மற்றவன் காவானாவிற் கனகனும் இசையிலும் விருந்தின் மன்னர் தம்முடன் கூடி அருந்தமிழ் ஆற்றல் அறிந்தலராங்கன
கூற்றம் கொண்டு இச்சேனை செய்வது நூற்றுவர்கனருக்கு சாற்றி, ஐயா நான் அதற்காக மட்டும் போகல. பாலகுமரன் என்ற வடநாட்டு அரசனுடைய மகன்களாகிய கனக விசயன் தென்னாட்டு அரசரை இகழ்ந்து பேசியதாக அறிந்தேன். அதனால நான் கண்டிப்பாக அவர்கள் மீது படையெடுத்து ஆக வேண்டும். விருந்தின் மன்னர் புது புது அரசர்கள்லாம் வந்து சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து கொண்டு காவா நாவை காவான்னு பேசினார். கடலந்தானே காவலன் உரைக்கும் பாலகுமரன் மக்கள் மற்றவர் காவானாவில் கனகனும் விசயனும் விருந்தின் மன்னர் தம்மோடும் கூடி எல்லாரும் சேர்ந்து அருந்தமிழ் மாற்றல் அறிந்தவை என்ன சொன்னாங்க? சேரன் முந்தி வந்த போது எம்போல அரசர் இங்கு இல்ல, இப்ப வரட்டும் பார்ப்போம். நாம இன்று அவருடைய தாயை நீராட்டுவதற்காக கங்கைக்கு அடித்து சென்ற போது அவன் பாட்டுக்கு அமைதியா வந்துட்டு போயிட்டான். எல்லாரும் பணிந்தார்கள். எம்மை போல அரசர்கள் இருந்திருந்தால் நடந்திருப்பதே வேற. அதற்காக அருந்தமிழாற்றல் அறிந்திலர் அங்கன கூற்றம் கொண்டு கோயில் சேனை செல்வது. இந்த சேனை யமனையே அடைச்சிட்டு போது, வா உனக்கு நிறைய சாப்பாடு போட, நிறைய உனக்கு தீனி இருக்கு வா என்று அழைத்து கொண்டு நூற்றுவர் கண்ணருக்கு சாற்றியாங்கு. அதனால கௌதமி புத்திர சதகர்ணி என்று சொல்லப்படுகின்ற கண்ணரசர்கள் நூற்றுவருக்கு அதை சொல்லி கங்கை பேரியாறு கடத்தற்காவன வங்க பெருமிதை செய்கதான, கங்கை பேரியாற்றை கடந்து செல்வதற்குரிய படகுகளை நீ கொடுத்து உதவுக என்று சேரரசன் வேண்ட, உடனே சஞ்சயன் போனபின் இந்த செய்தி தெரிஞ்சு சஞ்சயன் அதற்கு பிறகு கண்ணர்களுடைய செய்தி சஞ்சயன் கொண்டு வந்தான். அதற்கு பிறகு கஞ்சுகமாக்கள், சட்டையிட்ட வீரர்கள், எஞ்சானாவினர், ஈரைஞ்சூற்றுவர், வீரம் பேசக்கூடிய 1000 பேர், சந்தியன் குப்பையும் தாழ்நீர் முத்தும். சந்தியன் குப்பை என்றால் குவியல் என்றுதான் பொருள். அது வேண்டா பொருளுடைய குவியலை இப்போது குறிக்கிறது. ஒரு காலத்துல சந்தியன் குப்பைங்கிறான் பாருங்க, சந்தனத்தினுடைய குவியல். இது மாதிரி வர்றத மொழியில் என்று சொல்லுவாங்கன்னா டீகிரடேஷன். உயர்ந்த பொருளை குறித்த ஒரு சொல் தாழ்ந்த பொருளை குறிக்க வந்து விடுகிறது. பூவின் நாற்றம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இப்போது நாற்றம் தாங்க முடியலையேங்கிறான். இந்த நாற்றம்ங்கிற சொல்லு உயர்ந்த பொருளை விட்டு தாழ்ந்த பொருளை குறிப்பதற்கு வந்து விட்டது. இது இழிவொரு பேர், டீகிரடேஷன் என்று சொல்லுவார். அதுபோல சந்தியன் குப்பையும் தாழ்நீர் முத்தும், கடல்ல கிடைத்த முத்தும், தென்னரிட்ட திரையோடு கொண்டு தெற்கே இருக்கின்ற அரசர்களிட்ட திரையெல்லாம் கப்பல் பணத்தை எல்லாம் கொண்டு வந்து கண்ணெழுத்தாளர் காவல் வேந்தன் மண்ணுடை முடங்கலும் மன்னவர்க்கு அளித்து, உடனே அவர்கள் எழுத்து பொறித்த அந்த ஓலைகளையும் வாழ்த்துகின்ற ஓலைகளையும் கொண்டு வந்து அணிகலன்களையும் கொண்டு வந்து கொடுக்க, கண்ணெழுத்தாளர்னு திருமுகம் எழுதக்கூடியவர்கள் பொருள். ஓலையிலே எழுதக்கூடியவர்கள் கணக்காளர்கள். இதெல்லாம் கணக்கில் வைத்துக் கொள்வதற்காக எழுதி காவல் வேந்தன் மண்ணுடை முடங்கலும் மன்னருக்கு அளித்தாங்கு இலச்சினையிட்ட மண் முத்திரையிட்ட ஓலையும் கொண்டு வந்து அதுல வாழ்த்து ஓலை. அது அரசே, இந்த பருவத்துக்குள்ள திரையை நாங்கள் செலுத்தி இருக்கிறோம், நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் வாழ்க என்று அந்த ஓலையில எழுதி அதற்கு மேல மண் முத்திரையிட்டு அனுப்புகிறார். கண்ணெழுத்தாளர் காவல் வேந்தன் மண்ணுடை முடங்கலும் மன்னவர்க்கு அளித்தாங்கு ஆங்கவர் ஏகிய பின்னர் அவங்களும் போனாங்க. ஆக இவன் போருக்கு புறப்படுகிற காலத்துல அவனுடைய நிலம் சார்ந்தவர்களும் வழியில் இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாரும் அவனுக்கு திரை செலுத்தி வணங்கி அவனுடைய தலைமையை ஏற்றுக்கொள்கிறார். எந்த விதமான தடையும் இல்லை அவனுக்கு. அவனுக்கு இப்ப குறிக்கோள் நோக்கமே கனக விசயர் தான். அங்கே போகிறார். வீங்கி நீர் ஞாலம் ஆழ்வோன் ஓங்கிய நாடாள் செல்வர் நல்வலன் ஏத்த, நாடாளுகின்றவர்கள் எல்லாரும் ஏத்த பாடி இருக்கை நீங்கி. பாடி இருக்கைன்னா கேம்ப் ஹவுஸ். அது போருக்கு முன்னால் தங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் பாடி இருக்கை. நல்ல தூய தமிழ்ல பாடி இருக்கை என்று சொல்லுவது. தங்கி இருக்கின்ற இருக்கை நீங்கி பெயர்ந்து கங்கை பேரியாற்று கண்ணரில் பெற்ற வங்கப்பரப்பின் படமருந்தி எய்தி. வங்கப்பரப்பு அவ்வளவு கப்பல்கள் நிறைய இருக்கு, ஓடங்கள் எல்லாம் இருக்கு, இந்த படகுகள்லாம் இருக்கு. இந்த வடமருந்தி எய்தி வடகரைக்கு போய் ஆங்கவர் எதிர்கொள்ள, அங்கே நூற்றுவர் கண்ணர்கள் எதிர்கொள்ள அந்நாடு கடிந்தாங்கு ஆந்திர நாட்டை கடந்து செல்லுகிறான். இத்தகைய போர் பயணத்தை இதுவரையில கால்கூட்காவில சொன்னார்.
இனிமே நடக்க போகிற பல வடபுல நாடுகளை பற்றி சொல்ல போகிறார். அதனை அடுத்த வகுப்புல கேட்கலாம். விகாரம் கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.